ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. இரண்டாவது ஆவி அலைக்கழிக்கிற ஆவி. சொல்லுங்க, அலைக்கழிக்கிற ஆவின்னு என்ன தெரியுமா? நீங்க எடுத்த முடிவில், உங்க தீர்மானத்தில் உங்களால நிலைச்சு நிற்க முடியாது. நீதிமொழிகள் 20:25 சொல்லுகிறது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணி. நம்ம தேவ பிள்ளைக்கு பொருத்தனை எடுப்போம், நான் இதை நிச்சயமா செய்வேன். ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இனி நான் டெய்லி ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அதிகாலை 3 மணிக்கு நான் ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இனி நான் பொய் சொல்லவே மாட்டேன். எல்லா நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவோம். அந்த ரெசல்யூஷனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4Kல இருக்கும். என்ன நியூ இயர்ல எடுக்கிற ரெசல்யூஷனுடைய ரெசல்யூஷன் பார்த்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஹெச்டியில் இருக்கும். அப்படி கிளியரா ஜெபிப்போம், ஆண்டவரே இது நான் இதை செய்ய மாட்டேன். நான் எடுத்த தீர்மானங்கள் இனி சரியான தீர்மானமா இருக்கும். ரூத், நகோமி, ஓர்பால். நகோமியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? எலிமெலேக் தானே? 4 பேருடைய தீர்மானத்தை பாருங்க. எலிமெலேக்கு தன்னுடைய தேசத்துல பஞ்சம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த தேசத்தை விட்டு எங்க வந்து உட்கார்றான்? மோவாப்ல வேற தேசத்துல இருந்து உட்கார்றான். இது சரியான தீர்மானமா தவறான தீர்மானமா? சரின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு அவன் செத்தான்? அவன் மாத்திரம் சாகல, அவன் எடுத்த தீர்மானம் மகனும் செத்தான், 2 பிள்ளைகளும் சாகுறாங்க. சில நேரத்தில் உங்களுடைய தவறான தீர்மானம் நீங்க செத்தே போவீங்க. பக்கத்துல பாருங்க, என்னைய முறைக்கிறீங்க? பக்கத்துல பாருங்க, சொல்லுங்க, நீ எடுக்கிற தீர்மானம் உன்னை கொல்லக்கூடும். சொல்லவே மாட்டீங்களே, சத்த வர மாட்டீங்க. நீங்க எடுக்கிற சில தவறான தீர்மானம், some wrong decisions may kill you. எங்க நல்ல சமாரியன் ஸ்தாபனத்தில் சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, தம்பிராஜன் சொல்லி, மூத்த ஊழியர். அவர் ஒரு நாள் காரைக்காலில் ஊழியத்தை முடிச்சுட்டு அவருடைய 2 பசங்களும் ஸ்கோடா ரேபிட் காரில் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ரோட்ல ஒரு போர்டு போட்டிருக்கு, இவ்வழியாய் செல்லவும். ஆனா அந்த வழியில போனா இவங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? கிராமத்து வழி. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, யாரு கிராமத்துக்குள்ள போவா? முள் இருக்கும். இல்ல கிராமத்து ஆட்களை சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, வேணும்னு போர்டு அடிச்சு அந்த கார் உள்ள வந்த உடனே அந்த காரை மறைச்சு அடிச்சு அதுல இருக்கிற பொருள் எல்லாம் பிடுங்கிறது நிறைய நடந்திருக்கு. அந்த ஊர் பக்கம், நாகப்பட்டினம், காரைக்கால் பக்கம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் அந்த வழி வேண்டான்னு சொல்லி நேரா பைபாஸ்ல பைபாஸ்ல ரோடு இருக்கும் பொழுது யாராச்சும் இந்த நியூஸை போட்டா நம்புவாங்களா? நேரா வண்டி போயிட்டு இருக்க ஒரு பாலத்து மேல ஏறிடுச்சு. பாலத்து மேல ஏறினா பாலத்துல லைட் இல்லை, இவங்களும் லைட் போட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் தெரியுது. இந்த ஓட்டுன தம்பி இருக்கான் பாருங்க, லிவி, அவன் என்ன பண்ணிட்டா, சரி பாலம் ஏறிச்சு, நீ ஸ்பீடா போகலாம் சொல்லி அப்பதான் 80ல இருந்து 100க்கு வராரு. அவங்க நினைச்சு பார்த்துறாத அளவுக்கு அந்த ரோடு முழுவதும் மறைக்கப்பட்டு அந்த ரோட்ல இவ்வளவு பெரிய பெரிய சிமெண்ட் கற்களை வச்சிருக்கிறாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. பிரேக் அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரம் அந்த கார் போய் அந்த சிமெண்ட் பலகையில், சிமெண்ட் கற்கல்ல மோதி கார் உருக்குலைந்தது. கர்த்தர் கிருபையினால 3 பேத்துக்கு ஒரு அடி கூட இல்லை. ஆனா sometimes wrong direction may lead in accidents. சில தவறான தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விபத்தை கொண்டு வரும். இவன் நினைச்சான், எங்க ஊர்ல பஞ்சம், ஏசப்பா விட்டு வெளியில வந்துடலாம், தேவன் என்ன உட்கார வச்ச இடத்துல இருந்து இங்க போயிட்டா நான் நல்லா இருப்பேன். யாரு சொன்னா? ஆண்டவர் உங்களை வச்சது காடா இருந்தாலும் அந்த காட்டுல வச்சு போஷிப்பாரு. அது கேரி தாற்றங்கரையில சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சா? இல்ல கேரி தாற்றங்கரையில டாய்லெட் வச்சிருந்தாங்களா? இல்ல கேரி தாற்றங்கரையில மொபைல் ரீசார்ஜ் சென்டர் தான் இருந்துச்சா? இல்ல கேரி தாற்றங்கரையில மசாஜர் சென்டர் இருந்துச்சா? இல்லைங்க கேரி தாற்றங்கரையில் பெட்டு கட்டில் இருந்துச்சா? கர்த்தர் சொல்லி இருந்தான். சாப்பாடு எப்படி வந்துச்சு?
வரும். ஆண்டவர் இருக்க சொல்ற இடத்துல இருந்தா எல்லாம் தானா நடக்கும். இல்ல 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 எனக்கு இது வேண்டாம், என்னால இங்க இருக்க முடியாது, என்னால இங்க தங்க முடியாது, எனக்கு இது வசதி இல்லை, ஆண்டவரே என்ன மன்னிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் பீட்டர். அவரை புதுக்கோட்டையில் ஊழியத்தில் போய் கொடுத்தோம். ஒரே மாசத்துல பிச்சுக்கிட்டு ஓடி வந்தார். என்னன்னு கேட்டா, அவங்க ஆளுகை செய்யறாங்க, எனக்கு அந்த ஜனங்களை பிடிக்கல. அடுத்து திருப்பத்தூர்னு ஒரு ஊர்ல போய் அவரை போய் ஊழியத்துக்கு நிப்பாட்டணும். ஒரே மாசத்துல கலந்து ஓடி வந்துட்டார். என்னன்னு கேட்டா, அங்க இருக்கிற கிளைமேட் ஒத்துக்கல. அடுத்து முதல்ல புதுக்கோட்டை, திருப்பத்தூர், திருச்சியில போய் வச்சோம். அங்க போனா அங்க இருக்கிற சாப்பாடு ஒத்துக்கல. நான் சொன்னேன், அப்ப நீ மனுஷனாவே இருக்கப்படா, ரோபோவா தான் இருக்கணும். அங்க போனா ஆட்கள் ஒத்துக்கல, இங்க போனா கிளைமேட் ஒத்துக்கல, இங்க போனா சாப்பாடு ஒத்துக்கலன்னா நீ எனக்கு ஒத்துக்கலன்ட்டேன். ஊழியத்தை விட்டு மரியாதையா போயிரு. இப்ப டிரைவரா இருக்காப்ல, இப்ப டிரைவரா இருக்கிறாரு, நல்லா இருக்கேன். அவசரப்பட்டு ஊழியத்துக்கு வந்து நான் ஊழியத்தை செய்வேன், அழைப்பு இல்லாம நீங்க காலடி எடுத்து வச்சீங்க. ஆண்டவர் உங்களை அழைக்காம, உங்களுக்கு உறுதிப்பாடு இல்லாம நீங்க ஊழியத்தை செஞ்சீங்க. நீங்க என்னதான் கத்துனாலும் உங்க தொண்டை தண்ணி தான் காயுமே தவிர ஒரு கிரியையும் நடக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லி அவர் உங்களை அழைச்சதுனால நீங்க சும்மா போய் நில்லுங்களே, அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுவார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம், அதுக்கு மீட்டிங் நடத்துறதை குறிச்செல்லாம் சொல்லல. நீங்க போய் நின்னாலே கர்த்தர் ஆட்களை கூட்டிட்டு வருவார், ஜனங்களை கூட்டிட்டு வருவார். தேவனுடைய சித்தத்தின்படி நடங்க. இந்த எலிமெலேக்கு பண்ண காரியம் மிக தவறான தீர்மானம். 2 பிள்ளை செத்து போயிட்டாங்க. நல்ல கவனிங்க. சம்டைம்ஸ் பெற்றோர்கள் நீங்க செய்யற சில தவறு பிள்ளைகளை பாதிக்கும். நீங்கள் எடுக்கிற தவறான சில முடிவு, ஸ்கூல் சேர்க்கிற விஷயத்துல தப்பு பண்ணாதீங்க, டியூஷன் விஷயத்துல தப்பு பண்ணாதீங்க. என்னங்க டியூஷன்? பொல்லாத டியூஷன். டியூஷன் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. பெற்றோர்கள் சொல்லித்தர வக்கு இல்லாட்டி என்னத்துக்கு நீங்க பிள்ளைய பெத்தீங்கன்னு கேட்கிறேன். சார் நான் படிக்கல பாஸ்டர், எனக்கு படிப்பறிவு இல்லைன்னா சரி. அவங்க பிள்ளைகளே காலையில் 9 மணிக்கு போன எப்போ வீட்டுக்கு வரான்? 6 மணி, 7 மணி, சில பேர் 3 மணி. அவ்வளவு நேரம் பெற்றோரை விட்டுட்டு ஸ்கூல்ல தவிக்குது. வீட்டுக்கு வந்த உடனே வாய்க்குள்ள 2 கொலக்கட்டையை திணிச்சு, அந்த பாலை ஊற்றி இல்லாட்டி டீயை ஊற்றி திணிச்சு, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு, மண்டை ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சி, அவனை அப்படியே அப்ராணியாக மாற்றி அந்த பேகை திருப்பி, அப்போதான் காலையில் 7 மணி நேரம் ஸ்கூலில் சுமந்தான். இப்போ திருப்பி அவனை சுமந்து யாரோ ஒரு வீட்டுக்குள்ள, புறஜாதி வீட்டுக்குள்ள அவனை அனுப்பிச்சு, அவன் படிச்சானா இல்லை பராக்கு பார்த்தானா, அவன் படிச்சானா இல்ல எதையாச்சும் அடிச்சானா? ஹலோ, யாருக்கு தெரியும்? நீங்க டியூஷன் நம்பி அனுப்புறீங்க, அந்த டியூஷன்ல எத்தனை பேர் இருப்பான்? ஏற்கனவே 10 பேர் 20 பேர் இருப்பான். இந்த அம்மா டியூஷன் எடுக்கிற அம்மா என்ன சூப்பர் ஹீரோவா? ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் போய் பார்க்கறதுக்கு. உங்க பிள்ளைகிட்ட வந்து படிச்சாடா, ஒழுங்கா படிக்கணும்னு, மேடம் அக்கா இது எனக்கு புரியல, அப்புறம் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போனேன். கரெக்டா சொல்றேன்னா? இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், ஸ்கூல்ல வேலை பார்த்ததுனால அனுபவிச்சிருக்கிறேன். இவங்க கஷ்டப்பட்டு டியூஷனுக்கு அனுப்புவாங்க. அங்கே போனால் இது எனக்கு புரியலன்னா, நீங்கள் எதுக்கு திரும்ப டியூஷன் நம்ம எதுக்கு அனுப்புகிறோன்னா, இந்த மேடம் வந்து என் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, உட்காந்து சொல்லி தருவாங்க. நீங்கள் நினைக்கிற ஒன்றும் அப்படி நடக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் விசிட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை தூரத்திலே ஜன்னல் வழியாக பார்த்து உங்கள் பிள்ளை பக்கத்தில் உட்காந்துக்கு இந்த அம்மா உட்காந்து, கண்ணி இது உனக்கு புரியுது, இதுதான் கண்ணி, இதுதான் ஆக்சலரேஷன், இதுதான் ப்ரூம் ஸ்டிக், இதுதான் செப்பல், அப்படி அழகா சொல்லித்தரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா வேற யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. தீர்மானத்தில் கரெக்டா இருங்க. இந்த ஓர்பால் என்ன தீர்மானம் பண்ணா? எலிமெலேக்கு இறந்துட்டா, 2 மகன்களும் செத்துட்டாங்க. ஒரு செய்தி வருது, திருப்பியும் தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எல்லாரும் ரிட்டர்ன் போறாங்க. குட் டெசிஷன் பை நகோமி.
ஆனா நகோமி போற வழியில சொல்றா, எனக்கு வயசாயிருச்சு, நீங்க இளம் பெண்கள், பிள்ளை பிறக்கல, உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்கோங்கன்னா. இதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2 பேரும் என்ன சொல்றாங்க, ரூத்தும் ஓர்பாலும், நோ 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 நோ, உங்களை விட்டு நாங்க போகவே மாட்டோம். திருப்பி இந்த அம்மா பாரப்பட்டு, வேண்டாமா உன் வாழ்க்கையை நீ போய் பார்த்துக்கன்னு சொன்ன உடனே ஓர்பால் பக்கத்தில் வந்து மாமியாரை கட்டி பிடிச்ச உடனே நம்ம அம்மாவுக்கு குழு 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 குழுன்னு இருக்கு. ஐயோ, என் மருமக கட்டி பிடிக்கிறாளே, இவதாயா மூத்த மருமக, இப்படி அன்பா இருக்கிறாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே ஓர்பால் என்ன பண்ண, ரூத்த ஒரு முத்தமிட்டாள். அந்த முத்தத்தை வாங்கின உடனே இந்த அம்மா அங்கேயே மயக்க போட்டு, இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சாலே, இவளை போல மருமக இந்த உலகத்துல உண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல முத்தத்தை கொடுத்து கிளம்பிட்டான். இப்படிப்பட்ட சில முத்தங்களை கொடுக்கிற ஜென்மங்களை நம்பாதிருங்கள். என்னடா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கல்யாணமானவங்களுக்கும் சொல்றேன், தேவையில்லாத முத்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் அருவருப்பார், கர்த்தர் அருவருப்பார். தேவையில்லாத உறவு ஆண்டவருக்கு பிரியமல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவன் மனைவி, மனைவி கணவன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா வீட்டுக்குள்ள சம்திங் ராங், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. நீங்க உங்க மனைவி கிட்ட சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில, மற்ற உறவுகள்ல நீங்க உங்க மனைவியை திருப்திப்படுத்தி, நீ மனைவி உங்களை திருப்திப்படுத்தி 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னா, ஐயா உங்ககிட்ட பிரச்சனை. அதை விட்டுட்டு எங்க போக கூடாது, மூக்கு வேற வீட்டு குக்கர் கிட்ட போக கூடாது, பொசிக்கிறோம் சூட்டுல. வீட்டுல சமைக்கிற ஸ்மெல்லு நம்மளுக்கு அடிக்காது தெரியுமா? எந்த ஸ்மெல்லு தான் அடிக்கும்? பக்கத்து வீட்டு சமையல் தான் ஸ்மெல் அடிக்கும். அது எப்படிதான் இந்த பிரின்சிபல் எனக்கு தெரியல, அது என்ன ஃபார்முலான்னு எனக்கு தெரியல. கவனமா இருங்க. ஒரு துளி கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவன் மனைவியை விட்டுட்டு வேற எண்ணம் போச்சுன்னா, பிசாசு சில நேரத்துல பயங்கரமா போராடுவா, வஞ்சிக்க பார்ப்பான். உறுதியா நின்றுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத அலைக்கழிக்கிற ஆவியே போ சொல்லி பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, இதுதான் வசனம், ஓடி போவான். ஓட வைக்கணும், நீங்க ஓடக்கூடாது. பயந்து பயந்து ஓடக்கூடாது. நில்லுங்க, நின்று இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ. என் மண்டையில, என் மூளையில அலைக்கழிக்க வைக்கிற, என் சிந்தையில, என் எண்ணங்கள்ல, என் முடிவில் அலைக்கழிக்க வைக்கிற பொல்லாத பிசாசே போன்னு சொல்லி பாருங்களேன். உங்களுடைய தீர்மானத்தில் உறுதியா இருப்பீங்க. ஓர்பால் வந்தா, நேசிக்கிறவ நேசிச்சா, திருப்பி பின்னாடி போயிட்டா. பேட் டெசிஷன். யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்றான், நீர் ஒரு நாள் ராஜாவாயிருப்பீர், நான் உமக்கு 2ஆவதவனா இருப்பேன். நீ ராஜானா நான் யாரு? ராஜாவுக்கு 2வது அதிபதியா தளபதியா இருப்பேன். நான் தான் எல்லாத்துக்கும் இருப்பேன். எல்லா டயலாக் சூப்பர், நல்ல வெளிப்பாடு. யோனத்தான் சொன்னது தவறு இல்லை. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், நிச்சயம் ஒரு நாள் ராஜாவா மாறுவான் தான். ஆனா இதெல்லாம் பேசிட்டு வசனம் சொல்லுது, தாவீது காட்டிற்குள் போனான், யோனத்தானோ தன் தகப்பனிடத்திற்கு திரும்பினான். சவுல்ட்ட திரும்பி போறான். அதோட யோனத்தான் சாப்டர் க்ளோஸ். அவன் ஒருவேளை தாவீதுக்கு பின்னாடி வந்திருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாவீதுக்கு பின்னாடி போறதை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு பெரிய பதவியில வச்சிருந்தாலும், நீங்க சவுலினுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டாலும், யோனத்தான போல உங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதமும் செல்வாக்கும் இருந்தாலும், டோன்ட் லீவ் யுவர் டேவிட். உங்க தாவீதை விட்டுறாதீங்க. விட்டீங்க, சாப்டர் க்ளோஸ். உங்க பாஸ்டரை விட்டுறாதீங்க. அதாவது அப்படி மறைமுகமா சொல்றேன். எங்க வெளிப்படையா சொன்னா தப்பா நினைச்சுக்குவீங்கன்ட்டு பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. யோர்தான் நதி வெள்ளம் போல புரண்டு வந்துச்சான். அது கற்குவியலா மாறுச்சுன்னு போட்டிருக்கா. யார் கால் வச்ச உடனே? உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் போல பிரச்சனை போகும். நீங்களும் உங்க குடும்பமும் பீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் கட்டில் கடியில ஒளிஞ்சிருப்பீங்க. உங்க ஆசாரியன் மாத்திரம் தான் கெத்தா போய் அந்த வெள்ளத்துல கால் வைப்பான்.
உங்க ஊழியக்காரர் கால் பட்டாதான் யோர்தான் என்ன செய்யும்? விலகும், குவியும். நீங்க போய் கால் வச்சாலும் அடிச்சுட்டு ஓடிடும். ஆசாரியன் கால் வைக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரன் கால் வைக்கணும். அப்படி ஒரு தைரியம் எப்படிங்க வந்துச்சு? யாருக்கு வரும் தெரியுமா? நீங்கெல்லாம் கொரோனால வியாதிப்பட்டிருக்கும் பொழுது யாரு வந்து பார்த்தா? உங்க அத்தை மாமா வந்து பார்த்தாங்களா? நாங்களாம் எங்க சர்ச்சில் எத்தனை பேர் ஐசியூல இருந்தாங்க. எல்லாரையும் போய் ஐசியூக்குள்ள போய் மாஸ்க்கும் போடாம, கிளவுஸும் போடாம, ஒன்றும் போடலை. ஃபோன் பண்ணி பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, இந்தா வந்துடுறேன். ஓடுறது ஆஸ்பத்திரிக்கு. எங்க மனைவிக்கு காய்ச்சல் வந்துடும் பயத்தில். எங்க அப்பா அம்மா நட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. டேய், வயசானவங்க இருக்கிற வீட்டில் இருந்திருக்கிற மறக்காத, உன் வீட்டில் ஒரு பச்சை பிள்ளை இருக்குன்னு மறக்காத. யார் கண்டுக்குவாதெல்லாம்? ஒருவேளை நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவர் சுகமாயிட்டாருன்னா கடைசி வரைக்கும் என்ன மறப்பாரா? இல்லை ஆண்டவர் தான் மறப்பாரா? ஓடிடுறது. ஓடி போய் தொட்டு, எல்லாருக்கும் தொட்டு தடவி கொடுத்து ஜெபம் பண்ணி எல்லா ஐசியூல இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து டீ குடிக்க வச்சோம். ஐசியூல படுத்த படுக்கையா இருந்தது எல்லாம் எங்க வந்துருச்சு? டிஸ்சார்ஜ் ஆறப்ப டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தனை டீ. அண்ணே 2 டீ போடுனேன். யார் உத்தரவாதம் எடுப்பா? ஊழியக்காரவங்க தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், அலைக்கழிக்கிற ஆவி. இது 2 தப்பான டிசிஷன். யாரும் எலிமலைக்கும் ஓர்பாலும். ஆனா நகோமி பண்ணது என்ன? மீண்டும் என் தகப்பன் இடத்திற்கு நான் போவேன். ரைட் டெசிஷன். ஆனா ரூத்தினுடைய தீர்மானம், அவ மோவாபிய ஸ்திரீ, அவ போக போற வீடு வேற சந்ததி, வேற ஜனம், வேற ஜாதி, வேற மொழி, வேற சாப்பாடு, வேற கலாச்சாரம், வேற பாரம்பரியம். இந்த புது திருமணமான பெண்கள் கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது எப்படி இருக்கும்? அது மாதிரி அவ ஒரு முடிவெடுக்கிறா, ஒரு தீர்மானம் எடுக்கிறா. நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் மாமிக்கு பின்னாடி போவேன். இன்னைக்கு இயேசுவுக்கு பின்னாடி நான் போவேன்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியாம தவிக்கிறது தெரியுமா? இப்படிப்பட்ட தீர்மானம் தான் உங்களை சரியான வழியில நடத்துங்க. அதை அலக்கழிக்க பார்ப்பான். அதை தான் இங்க பேசுறோம். அந்த ஆவி என்ன பண்ணுச்சா? 18வது வசனத்துல அவனை அலைக்கழிக்கிறது. எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் அலைக்கழிக்குது. அப்ப எங்க திரும்ப பிசாசு பிடிக்கும்? அவன் சரியான பாதையில போகலான்னு காலடி எடுத்து வைப்பான் பாருங்க, அந்த நேரத்தில் அலைக்கழிச்சு தப்பான வழியில நடத்திடுவான். சரியான தீர்மானம் எடுக்கணும்னு நினைச்சு போய் குடும்பமா நான் பேங்க்ல போய் லோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ற நேரத்தில் ஒரு அலைக்கழிப்பு வந்துடும். ஏதோ ஒன்று சொல்லிடும், பரவாயில்ல எடுப்ப ஆண்டவர் பார்த்துக்குவாரு. யார் சொன்னா? லோன் எடுத்த ஆண்டவர் பார்த்துக்குவாரு. எழுதி வச்சிருக்கிறாரா? நீங்கள் கடன் வாங்குங்கள், நான் அந்த இஎம்ஐயை செலுத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களா போட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்பா பார்த்துக்குவாருன்னா ஹைகோர்ட் வக்கீல், ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படி பண்ணுவாரா? எல்லாம் தப்பையும் பண்ணிட்டு எனக்கு ஜட்ஜ் என்னை காப்பாற்றுவார். யார் ஒரு தீர்ப்பு எழுதிட்டா அவ்வளவுதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் மேல பழி போடாதீங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்துக்கோ நினைக்காதீங்க. ஆனா அவரை போல இரக்கமுள்ள தேவன் யாரும் இல்லை. அப்பையும் வந்து உங்களை காப்பாத்தி. ஆனா என்ன, இந்த தூண்டில்ல மாட்டின மீன் மாதிரி தான் வருவோம். தூண்டில்ல மாட்டின மீன் எப்படி எடுப்பாங்க? ஆப்ரேஷன் தியேட்டரில் அனஸ்தீசியா கொடுத்து, அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து, அதை பெட்டில் படுக்க வச்சு, அதை மெதுவாக அந்த வாயை கிழிச்சு, அந்த கொக்கியை மெதுவாக எடுத்து, அந்த தையலை மீண்டும் தைச்சு, அதுக்கு இப்படி ஒரு பிளாஸ்டர் போட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ஆரஞ்சு பழத்தை, ஆப்பிள் பழத்தையா போட்டு அனுப்புகிறாங்க. மீன் வாயில் தூண்டில் சிக்கனா எப்படி எடுப்பாங்க? வாயை பிடிச்சி ஒரு புடுங்கு தான், எங்கே குத்துச்சோ அங்கேருந்து வாய் வரைக்கும் கிழிஞ்சு போகும். இன்னொரு உண்மையை ஜாய்சம் பாஸ்டர் சர்ச்சில் சொன்னார். சில பெரிய மீனெல்லாம் தூண்டில் மாட்டுமா, அந்த மீன் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டிலையும் பிச்சுட்டு அந்த மீன் மண்டையை அப்படி பிடிச்சி கட்டை எடுத்து மட்டீர் மண்டையிலே அடி. இந்த மீச மீன் தெரியுமா? மீச மீன் கிணத்துல வளரும், சேத்து மீன். அதுக்கு என்ன சொல்வீங்க? ஏதோ ஒன்று, எனக்கு கழுதான்னு கேட்குது. கெழுகா? ஏதோ ஒரு மீன் டேஸ்டா இருக்குமா?
அந்த டேஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தனையும் மரணடி வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த டேஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் தருமாட்டி. அந்த டேஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருந்துச்சு? ஊம குத்து. உங்க வாழ்க்கையில நீங்க சுவை கொடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தர்ம அடிகளை வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வலையில சிக்கிட்டீங்கன்னா நல்லது. தீர்மானம். பிசாசு அலைக்கழிப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட அலைக்கழிக்கிற ஆவி இன்னைக்கு போகட்டும். ராஹத்தால் பாசிதி நியாந்தரா. எல்லாம் அலைக்கழிக்கிற பொல்ல. என்ன பைபிள் டைரியை மூடிட்டீங்க? ஒரு பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்குது. ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம். நாளைக்கு எத்தனை மணி வரைக்கும் மீட்டிங் இருக்கு? 2 மணி வரைக்கும். பரவாயில்ல, இன்னும் நம்மளுக்கு 12 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாம் அலைக்கழிக்கிற ஆவி நான் சரியான தீர்மானம் எடுக்காதபடிக்கு. உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும். மைக் வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க, நான் சரியான தீர்மானம் எடுக்காதபடிக்கு அலைக்கழிக்க வைக்கிற என்ன திணற வைக்கிற எல்லா பொல்லாத ஆவி, பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடுத்து பாருங்க, வேகமா முடிச்சிடலாம். அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் என்ன பண்றானா, நுரை தள்ளி. இது 20வது வசனத்துக்கு நேரா வந்துடுறோம் பாருங்க. 3 காரியம் அந்த 20வது வசனத்துல. அலைக்கழித்தது, அவன் தரையிலே விழுந்து விழத்தள்ளுகிற ஆவி. எதுல விழத்தள்ளுவான்? குழின்னு என்னது? குழின்னு சிம்பிளா சொல்றோம். ஒரு தேவ பிள்ளைய விபத்து, வீழ்ச்சி, வியாதி, இந்த 3ல தான் விழ தள்ளுவான். சொல்லுங்க, விபத்து. சம்பந்தம் இல்லாம ஆக்சிடென்ட் நடக்கும், பிசாசின் கிரியை. வியாதி, குடும்பத்துல எப்ப பாரு வியாதி, விழ தள்ளுறது. வீழ்ச்சி, பரிசுத்த வாழ்க்கையில வீழ்ந்து போவீங்க, பாவத்துல விழுந்து போயிருவோம், கெட்ட பழக்கத்துல விழுந்து போயிருவோம், அசுத்த கிரியைகளை விழுந்து போயிடும். நான் ஆவியானவர் தெளிவா பேசுறாரு. இங்க இருக்கிற 75% மேல உங்களை அறியாமலேயே நீங்க விழுந்து போய் கஷ்டப்படுறீங்க. ஐயோ, இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையான்னு கதறீங்க. விழ தள்ளுகிற ஆவி. வேதம் சொல்லுகிறது, நிற்கிற எவனும் தான் விழாதபடி ஜாக்கிரதையா இருக்க கடவன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், நான் நல்லதான் நிற்கிறேன், என் சத்தியம் நல்லதா இருக்கு, my doctrine is good, my faith is good, my holy life is good, என் வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் ஒழுக்கமா தான் இருக்கேன்னு நினைக்கிறீங்க பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நான் நல்லாதான் இருக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். இன்னும் தாழ்த்தி பழகுங்க, இன்னும் தாழ்த்தி பழகுங்க. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் யாராச்சும் உங்களை பார்க்க வந்தா நீங்க அவங்கள போய் சந்திச்சு பாருங்களேன். நீங்க முன்னாடி எந்திரிச்சு போய் அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க வந்து தான் பேசணும்னு நினைக்கிறது இதுல. இயேசு தேடி போனாராம். யோவான் 15 ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னங்க அவ்வளோ பெரிய தெய்வம் சொல்றாரு, நான் தாண்டா உங்களை தேடி வந்தேன்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு வரட்டு வந்து பேசுனா பேசுவோம், பேசாட்டி போயிட்டே இருப்போம். என்னத்துக்கு பிரைஸ் நாடு சொல்லி ஏன் நம்ம கருவத்தை குறைக்கணும்? இப்படிப்பட்ட மீன்கள் எல்லாம் இந்த கழுத மீன் வரமாட்டேது, கெழுத மீன். அப்படிப்பட்ட நல்ல தலையில கட்டையை வச்சு 4 போடு போட்டா எல்லாம் கரெக்டா மாறி. இந்த ஆடுகளுக்கு பார்த்துருக்கீங்களா? சில ஆடுகளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காலை மாத்திரம் பின்னங்காலோட கட்டிடுவாங்க. மாடுத்துக்கு ஒரு வலது காலையும் ஒரு வலது முன்னங்காலையும் பின்னங்காலையும் மாட்டுக்கு கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி மாடுகள் வந்து இந்த என்ன எங்க ஊர்ல ஓடுகாலின்னு சொல்லுவாங்க, கட்டி வைக்கல கிளம்பிடும். கட்டலன்னு வச்சுக்கோங்க. அதான் எல்லா மாடு மேய்க்கிறவன் பார்த்தீங்கன்னா எல்லா மாடையும் காட்டுக்குள்ள இந்த மூக்கணாங்கயிரோட ஒரு கயிறு அணைஞ்சு ஒரு சின்ன விஷ செடியிலையோ ஒரு சின்ன மரத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டி. இல்லாட்டி மாடு என்ன பண்ணும், மேயறன்னு சொல்லி மேஞ்சு 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 எங்கேயோ ஓடிடும். சில நேரத்தில் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை செய்வார்.
கட்டி வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வச்சிருக்கிறாரா? நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை அவுத்து விட்டா, தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அவுத்து விட்ட நல்லா சொல்றீங்களே, அவுத்து விட்ட கழுதை வீட்டுக்கு திரும்பி வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னதான் சிக்கன் போட்டு வளர்த்தாலும் மட்டன் போட்டு வளர்த்தாலும், once the கழுதை is released, it is released for ever. ஆண்டவர் சில நேரத்தில் கரெக்டான ஒரு ரேஞ்சில் ஒரு பவுண்டரிகளை வச்சிருப்பாரு. அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். விழத்தள்ளுகிற ஆவி இன்னைக்கு உங்களை விட்டு போகட்டும். மூணாவது, நுரை தள்ளி புரண்டான். இந்த நுரை தள்ளி புரள்றதுன்னா என்னன்னா, நீங்க ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்க, நல்ல ஸ்தானத்தில் இருப்பீங்க, உங்களை அழுக்கு படிஞ்ச மனுஷனா மாத்திருவாங்க. இதெல்லாம் ஆவி. நல்ல சாட்சி வாங்கிட்டு இருப்பீங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இவர் லஞ்சமே வாங்காத மனுஷன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷன் லஞ்சமே வாங்காம இருக்கிறது இல்லைன்ற பேர் மாறிடும். ஆரம்பத்தில் இவன் அன்பான மனுஷன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த இடத்த விட்டு வரும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனை நான் பார்த்ததே இல்லைன்னு சாட்சி. அதான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் பலன் வந்தவுடனே நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் தேசம் எங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. நற்சாட்சியை கெடுத்துடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரைட். அடுத்து 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. சில நேரத்தில் சில ஆவிகள் உங்களை இல்லாதபடிக்கு கொலை செய்ய பார்க்கும். நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பாஸ்டர் அலெக்ஸனுடைய மகள் கடந்து வந்த பாதையை எனக்கு ஆவியான ஞாபகப்படுத்துறாரு. அந்த பிள்ளை மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தனால அந்த பிள்ளை உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ பிசாசு தீர்மானம் பண்ணா, திட்டம் பண்ணா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அதையெல்லாம் உடைச்சு போட்டார். இங்க இருக்கிற எத்தனை பேர் மரணத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சாக வேண்டிய உங்களை ஆண்டவர் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார்? ஏன்? உங்க மேல இருக்கிற தீர்மானம், உங்க மேல இருக்கிற அழைப்பு. அப்படிப்பட்ட அழைப்பு உங்க மேல இருந்தனாலதான் இன்ன வரைக்கும் பிசாசு உங்களை தொட்டாலும் உங்க ஜீவனை பறிக்க முடியாது. அவன் பிசாசு கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, யோபுவனா தொட்டுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ அவனை தொடு, அவன் ஜீவன் மேல நீ கை வச்ச, அந்த ஜீவன் என்னுடையது. கொலோசியர் 3:3 பவுல் எழுதுற, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதான். எல்லாம் எழும்பி நின்று ஜெபிப்போமா? இந்த கடைசியா சொன்ன 3 ஆவிக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அலைக்கழிக்கிற ஆவிக்காக ஜெபம் பண்ண. அடுத்து விழ பண்ணுகிற ஆவி, பாவத்திலையும் தப்பான உபதேசத்திலையும் விழ பண்ணிடும். உங்க உபதேசத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பிரசங்கிக்கிறீங்க, கேட்கிறீங்க. முதல்ல பலவீனப்படுத்துகிற ஆவி, 2வது அலைக்கழிக்கிற ஆவி, 3வது விழத்தள்ளுகிற ஆவி, 4வது உங்களை அழுக்காக்குகிற சேதப்படுத்துகிற ஆவி, 5வது உங்களை கொல்ல நினைக்கிற ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் போ இயேசுவின் நாமத்தில். லேப்ரோ ஷாத்தரத யாந்தடே ரபஸ்கதாயா. நல்ல தீர்மானம் எடுக்க கூடாதபடிக்கு அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உனக்கு இதுவே கடைசி நொடி, இதுவே உனக்கு கடைசி நொடி. This is your last second. இப்பொழுது என் ஜனத்தின் வாழ்க்கையை விட்டு, அவர்கள் குடும்பத்தை விட்டு, அவர்கள் எதிர்காலத்தை விட்டு, அவர்கள் ஊழியத்தை விட்டு சரியான தீர்மானம் எடுக்க கூடாதபடிக்கு அலைக்கழிக்கிற ஆவியே போ.
out in the name of Jesus. எல்லாம் வெளியேறுது, வெளியேறுது, வெளியேறுது. எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியேறுது. அலைக்கழிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அலைக்கழிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பிள்ளை வாழ்க்கையில, திருமண காரியத்துல சரியான தீர்மானம் எடுக்க முடியல, திருமண காரியத்துல சரியான தீர்மானம் எடுக்க முடியல, பிள்ளை காரியத்துல சரியான தீர்மானம் எடுக்க முடியல, ஊழியத்துல சரியான தீர்மானம் எடுக்க முடியல, ஜெப வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல சரியான தீர்மானம் எடுக்க முடியல. எல்லா அலைக்கழிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி ஜாக்கிரதையா இருங்க. விழ பண்ணுகிற ஆவி, பாவத்துல, சேற்றுல, அநியாயத்துல, அநீதியில உங்களை விழ பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவி, உங்க கை சுத்தமா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் கை சுத்தமா இருக்கணும். உங்க கை சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற பணத்துல உண்மையா சுத்தமா இருக்கணும். உங்க கை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அதை பயன்படுத்த விரும்புவார். அப்படிப்பட்ட கையை கொண்டு போய் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு அந்நிய காரியத்துல ஏன் கையை வச்சு மாட்டிக்கிறீங்க? ரத்தம் சிந்தின கையோடு கை கோர்க்காதீங்க. துரோகம் செய்த கையோடு கை கோர்க்காதீங்க. பாவிகளோடு கைகளை கோர்க்காதீர்கள். விழ பண்ணுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லாரும் கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விழுந்துடுறேன், திடீர்னு நான் விழுந்துறேன், நல்லா தான் ஜெபிக்கிறேன், விழுந்துடுறேன், நல்லா தான் பாடுறேன், விழுந்துடுறேன், நல்லா தான் சர்ச்சுக்கு வரேன், விழுந்துடுறேன், பரிசுத்தமா தான் இருக்கிறேன், ஆனா விழுந்துடுறேன், நான் தனியா இருக்கும் பொழுது விழுந்துடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசுவின் கரமங்களை தொடுவதாக, இயேசுவின் கரமங்களை தொடுவதாக, இயேசுவின் கரமங்களை தொடுவதாக. விழ பண்ணுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் போ வெளியே. Out in the name of Jesus. நுரை தள்ளி சேற்றில் புரளச் செய்யும் ஆவி அழகாயிருந்த உங்களை அலங்கோலமாக்குவான். சந்தோஷமா இருந்த உங்களை துக்கப்படுத்த பார்ப்பான். துதிச்சுக்கிட்டு இருந்த உங்களை ஒடுக்கத்தை கொடுத்து, ஒடுங்கின ஆவியை கொடுத்து உங்களை அப்படியே நிலை கொலைய வைப்பான், ஒரு கொலைய வைப்பான். அப்படிப்பட்ட புரள செய்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ஹெல்பே ஷோடோமோ ரேட்டின மௌசா, கொலை செய்கிற ஆவி அது கொல்ல பார்த்துச்சா? நீங்க உயிரோட இருந்தா அவனுடைய ராஜ்யத்திற்கு கேடுன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால உங்களை எப்படியாச்சும் விபத்துல கொன்றணும். தாயின் கற்பத்துல நீங்க சாக வேண்டிய உங்களை இங்க இருக்கிற சில பேரை ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம், அவர் உங்க மேல வச்ச அழைப்பு, அவர் உங்களை தெரிந்து கொண்ட விதம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சாவின் மரணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினாரே. சாக வேண்டிய உங்களை, கொரோனாவில் மறிக்க வேண்டிய உங்களை, விபத்துல மறிக்க வேண்டிய உங்களை, விஷத்தினால மறிக்க வேண்டிய உங்களை, பாம்பு கடியினால மறிக்க வேண்டிய உங்களை, பைக் ஆக்சிடென்ட்ல மறிக்க வேண்டிய உங்களை, மூளையில் அடிபட்டதுனால மறிக்க வேண்டிய உங்களை இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? கொல்லுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அவர் ஏற்கனவே துரத்தினார், இனியும் அப்படிப்பட்ட கிரியைகளை துரத்துவாராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நீர் விடுவிக்கிற தேவனப்பா. சத்தியத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு என் ஆண்டவர் இயேசு விடுவிக்கிற தேவனப்பா. பல ஆவிகள் எப்படியெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை வேதனைப்படுத்தினது, விழத்தள்ளிட்டு நுரை தள்ள வச்சது ஆண்டவரே, அவங்க தீயிலும் தண்ணீரிலும் தள்ள வச்சது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு இறக்கப்பட்டு மனதுருகி நீங்கள் விடுதலை ஆக்கினீங்கப்பா.
இந்த ராத்திரி வேளையிலும் யார் யார் விடுதலைக்காக ஏங்குகிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக, விடுவித்து கொண்டிருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். உடைய தாசனை கொண்டு வந்து பயன்படுத்தினதுக்காக சோத்திரம். கூட்டத்தை ஏற்படுத்தினார் பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக சோத்தரிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்புவீராக. நாளை அன்னத்தாய் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற அந்த விடுதலை கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை பிறந்து இருப்பதாக